ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஏசாயா 54:15. பாருங்க, இந்த ஏசாயா 55 தான் நேற்றைய தினத்துல கூட நம்ம தியானித்தோம். இன்றைய நாள்ல ஆண்டவர் ஏசாயா தீர்க்கன் மூலமாக நம்மோடு பேசுகிறது. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் இல்லை. இங்க பாரு, உனக்கு விரோதமா யார் கூடினாலும் அது என்னால உண்டான கூட்டம் அல்ல. ஏன்னா நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னுடைய தகப்பன், நான் உன்னுடைய ராஜா. எனவே என்னால அந்த விரோதமான கூடுற கூட்டம் என்னாலே உண்டானதல்ல, என்னாலே கூடுற கூட்டம் அல்ல. நான் என்ன செய்வேனா, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வரும்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அதுதான் கடைசியில உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதிமா இருக்குன்னு சொல்லி நேற்றைய தினத்துல கூட இந்த வார்த்தையை நம்ம சொல்லி முடிச்சோம். இந்த அருமையான வேளையிலே நமக்கு விரோதமா யார் கூட்டம் கூடினாலும் அவர்கள் நம் பட்சத்தில் வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். இதை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே எனக்கு யோபுவின் சரித்திரம் ஞாபகம் வந்தது. யோபுக்கு விரோதமாக அவனுடைய சிநேகிதர்கள் எல்லாம் விரோதமாக எழும்பினாங்க. அவங்கள சார்ந்தவர்கள், உறவுகள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி காரியம் அவனுக்கு ஆயிடுச்சு, ஏதோ சாபம் போல இருக்கு, இவனோட நம்ம சேர வேணான்னு சொல்லிட்டு அவனுடைய சகோதர சகோதரிகள், அவனுக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் அவனை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. ஆனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்த போது, கர்த்தர் அவனை குறித்து சாட்சி சொன்ன பிறகு சிநேகிதர்களுக்காக அவன் ஜெபித்த ஜெபம், ஆண்டவர் அவருடைய சிறையிருப்பை மாற்றி அவங்க சிநேகிதர்கள்லாம் இவனிடத்துல வரும்படியாக ஆண்டவர் செய்கிறார். நீங்கள் 3 பேரும் செஞ்சது தவறான காரியம். யோபு பேசினது போல, என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாக பேசலை. அவனுக்கு விரோதமாக நீங்கள் இது பண்ணீங்க. அதனால் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபனிடத்துல போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிடுங்க. பாருங்க, என் ஆலயத்தில் போய் தகன பலிடுங்கன்னு சொல்லலை. யோபனிடத்துல போய், என் தாசனா யோபனிடத்துல போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிடுங்க. அப்படின்னா என்ன, யோபுகிட்ட நீங்கள் போய் மன்னிப்பு கேளுங்க. அவனை எவ்வளோ இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக அப்போதான் நான் நடத்தாதிருப்பேன். யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்க, 2 தடவை சொல்கிறார். யோபுவின் முகத்தை 2 தடவை பார்த்தேன்னு வருது. யோபு போல நிதானமாக பேசுனேன்னு 2 தடவை பேசுகிறார். நீங்கள் வாஸ்து பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனம், 42 அதிகாரம் யோபு 11ஆம் வசனம் பாருங்கள். எல்லாவற்றிலும் 10ஆம் வசனம் கடைசி, யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 கர்த்தர் அவனுக்கு தந்திருனான்னு 10ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுது. 11ஆம் வசனம், அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவருக்கு ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன்னாபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். யார் யாரெல்லாம் போயிட்டாங்களோ அவனை விட்டு எல்லாரும் பரிசு கொடுத்து அவனோட விருந்து உண்டு சந்தோஷமாக அவங்க இருந்தாங்க. யோபுவின் முன்னிலைமையை பார்க்கலாம் அவன் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் இழந்த எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு, ஆண்டவர் கொடுத்தார் சொல்லி நம்ம பார்க்குறோம். அதை தான் கர்த்தருடைய ஊழியக்காரனா, கர்த்தருக்கு பிரியமானவனா யோபு உத்தமனாய் சன்மார்க்கனாய் தேவனுக்கு பயப்படுகிறவனாய் இருந்தாண்டு 1ஆம் அதிகாரத்திலே 2 தடவை சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இங்கே சொல்லியிருக்குது. இதோ உனக்கு விரோதமாக கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தருக்காய் நாம் எழும்பி நிற்கும் போது நமக்கு விரோதமாய் எழும்புகின்ற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும்படியாக கர்த்தர் செய்வார். மாத்திரமல்ல, அவர்கள்லாம் நம் பட்சத்தில் வரும்படியாக கர்த்தர் மாற்றுவார். ஐயோ, நான் இப்படிப்பட்ட காரியம்லாம் நான் செஞ்சுட்டேன் சொல்லிட்டு நம் பட்சத்தில் வரும்படியாக கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே,
என்றதாலே சோத்திரம். பரந்திருதேவும் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா. எத்தனை நல்ல தேவன் ஆண்டவரே, தகப்பனே. எங்களுக்கு எதிராக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போக பண்ணுகிறப்பண்ணாலே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. உம்முடைய நாமத்திலே எங்களுக்காய் ஜெயக்கொடி ஏற்றுகின்றீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை மறவாத நேசராய் நீர் இருக்கிறீர், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்கள். கலாத்தியர் 3:3. இன்றைய கேள்வி, எதில் எது பாராட்டுவது நல்லதுதான், அதை எப்படி பாராட்ட வேண்டும்? எதில் எது பாராட்டுவது நல்லதுதான், அதை எப்படி பாராட்ட வேண்டும்?